அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் புனிதப்படுத்திய மாதங்களில் ஒன்றாக நாம் அடைந்திருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்து தௌபா என்கின்ற 9வது அத்தியாயத்தில் இது குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து அல்லாஹுடைய கணக்கேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனிதமானவை என்பதாக திருமறை குர்ஆன் கூறுகிறது. அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். துல்காதா மாதம் நம்மை சென்றுவிட்ட துல்ஹஜ் என்கின்ற மாதம், நாம் அடைந்திருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், ரஜப் என்கின்ற மாதம். இந்த 4 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்களிலிருந்து இந்த 4 மாதங்கள் புனிதமானவை. இந்த 4 மாதங்களுக்குரிய புனிதம் என்ன என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த 4 மாதங்களிலும் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது என்றாலும் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது வரம்பு கிடக்கின்ற பொழுது, ஒரு நாட்டு மக்களுக்கு இன்ன பிற மக்களால் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக நிற்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் செய்வது, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வருகிறார்கள், இஸ்லாமிய நாட்டையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய யுத்தம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாட்டுகளும் அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட அந்த யுத்தங்கள் கூட நாம முன்னிருந்து எந்த ஒரு நாட்டையும் எந்த ஒரு மனிதனையும் தாக்கக்கூடாது. அவர்களாக தாக்க வருகின்ற பொழுது நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக அதை எதிர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது தவிர, இது அல்லாது இந்த 4 மாதங்கள் போர்க்களங்களை இஸ்லாமியர்கள் நீங்களாக முன்னெடுக்காதீர்கள், நீங்களாக முன் சென்று யாரையும் தாக்காதீர்கள் என்று இந்த 4 மாதங்கள் என்பது புனிதமாக்கப்பட்ட மாதங்கள், யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள். அப்ப யுத்தம் செய்வதற்கு தடை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த 4 மாதங்களும் அதனை சமம் என்றாலும் கூட இந்த 4 மாதங்களில் நாம் அடைந்திருக்கக்கூடிய முஹர்ரம் என்கின்ற மாதம் இருக்கிறது. இந்த மாதம் இன்ன பிற மாதங்களில் இருந்து சிறப்புத்துவம் வாய்ந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி துல்ஹஜ் என்கின்ற மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அதில் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் இன்ன பிற நாட்களில் செய்வதை விட அல்லாஹ்விற்கு விருப்பமானது என்பதாக அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கினார்களோ, அதுபோன்று அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கினார்கள். அதுபோன்று இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது, இதுவும் சிறப்புத்துவம் வாய்ந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறாங்க. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயத்தினுடைய மகத்துவத்தை, புனிதத்தை விளங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை தன்னோடு சேர்த்து பேசுகிறான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த பூமி முழுவதும் இறைவனுடைய இடம்தான். வானம் பூமி எல்லாமே அல்லாஹ்விற்கு சொந்தமானது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். இந்த வானம் பூமி முழுக்க இறைவனுக்கு சொந்தமானது என்று இந்த வானம் பூமி அவைகள் உள்ள அனைத்தையுமே தனக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய இறைவன் இந்த பூமியில ஒரே ஒரு இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது என்னுடைய வீடு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதுதான். இறைவனை மட்டுமே வழிபடுவதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நாம் என்ன பேர் சொல்கிறோம்? பைத்துல்லா. அது அல்லாஹுவின் வீடு என்பதாக சொல்கின்றோம். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட, இந்த பூமியில் எல்லாவற்றையும் விட இறைவனுக்கு விருப்பமான ஒரு இடம் இருக்குது என்று சொன்னால் அதுவும் இறைவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப பள்ளிவாசலுடைய மகத்துவத்தை புரிய வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனை மட்டுமே வழங்கப்படக்கூடிய அந்த ஆலயத்திற்கு பைத்துல்லா, அல்லாஹுவின் வீடு என்று சொல்லி அந்த பள்ளிவாசலுடைய மகத்துவத்தை எப்படி விளங்கப்படுத்தினார்களோ, அதுபோன்று இந்த பூமியில ஏராளமாக இறைவனால் சிறப்புப்படுத்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகின்ற பொழுது இறைவனோடு சேர்த்து பேசுகிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான்,
எல்லா வணக்க வழிபாடும் அல்லாஹ்வுக்குரியது தான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. எந்த வணக்கத்தை செய்தாலும் அது இறைவனுக்குரியது என்று சொன்னாலும் கூட ஒரே ஒரு வணக்கத்தை இறைவன் தன்னோடு இணைத்து பேசுகிறான். தொழுகை அல்லாஹ்விற்குரியது, ஜக்காத் அல்லாஹ்விற்குரியது, ஹஜ் அல்லாஹ்விற்குரியது, உம்ரா அல்லாஹ்விற்குரியது. இப்படி எந்த வணக்கத்தை எடுத்தாலும் அல்லாஹ்விற்குரியது என்று இருந்தாலும் கூட நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு அமலின் இப்னு ஆதம லஹு, எல்லா வணக்கமும் ஆதமுடைய மனிதனுக்குரியது தான், இல்ல சியாம், நோன்பை தவிர, ஃபைன்னஹு லி வ அன அஜ்ஸி பி, நோன்பு என்பது எனக்கு உரியது என்பதாக. தொழுகையும் அல்லாஹ்வுக்குரியது தான், ஜக்காத் அல்லாஹ்வுக்குரியது தான், ஹஜ் அல்லாஹ்வுக்குரியது தான். அப்போ எல்லாவற்றையும் விட நோன்பிற்குரிய மகத்துவத்தை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அஸ்ஸௌமு லி, நோன்பு என்பது எனக்குரியது என்பதாக நோன்பை தனக்கு சொந்தம் கொண்டாடுகிறான், பள்ளிவாசலை தனக்கு சொந்தம் கொண்டாடுகிறான். அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமாக ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். சமூக கூட்டத்திற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் வர்றாங்க, அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. இறைவனை நம்ப வேண்டும் என்பதற்காக, மறுமையை நம்ப வேண்டும் என்பதற்காக, இந்த சாலிஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நம்ப வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை கொடுத்தது போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை. ஒட்டகம் என்பது இறைவனுடைய படைப்பு. அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒட்டகம் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது, ஆதிஹி நாக்கத்துல்லாஹ், இது அல்லாஹ்வின் ஒட்டகம், மற்ற ஒட்டகத்தை மாதிரி கிடையாது, நீங்க பராமரிக்கக்கூடிய ஒட்டகத்தை போன்றது அல்ல. இந்த நபிக்கு நான் வழங்கிய இந்த ஒட்டகம் இருக்குது, இது இறைவனுடைய ஒட்டகம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இறைவனின் அற்புதம் என்று அந்த ஒட்டகத்தை தன்னோடு இணைத்து பேசுகிறான். இப்படி இறைவன் தன்னோடு இணைத்து பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்ன பிற விஷயங்களை காட்டிலும் அதனுடைய மகத்துவம் தனித்துவம் வாய்ந்தது, அதனுடைய மகத்துவம் உயர்ந்தது என்பதை விளங்கப்படுத்துவதற்காண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்கிறான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்கள் 12 அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில், அதில் 4 மாதங்கள் புனிதமானது. இந்த 4 மாதங்களிலே எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தினுடைய புனிதத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு இருக்குத, அது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஃதலு ஸியாமி பஅத ரமதான், ரமதானுடைய மாதத்தின் நோன்பிற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த நோன்பாக இருக்கக்கூடிய நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு. முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம். இந்த பெயர் வேறு எந்த ஒரு மாதத்திற்கும் ஷஹ்ருல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தலை. எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதம் தான், எல்லா நாட்களும் அல்லாஹ்வுடையது தான், எல்லாம் இறைவனுக்குரியது என்றிருந்தாலும் கூட இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை புரிய வைப்பதற்காக நபிகளார் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வின் மாதம். 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட ரமதானுடைய மாதத்திற்கு கூட இந்த மாதிரியான பெயரை சொல்லவில்லை. அதனுடைய மகத்துவம் தனி, ரமதானுடைய மகத்துவமும் அதனுடைய தாற்பயங்களும் தனியாக இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதம் சொல்கிறாங்க, இது ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வின் மாதம். இப்போ அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்த மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம். அப்போ இந்த முஹர்ரம் மாதத்தில் அதற்கென்று சில வழிபாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதற்கென்று தனிப்பட்ட வரலாறுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் பெற வேண்டிய ஏராளமான பாடங்கள், படிப்பினைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இந்த மாதத்தின் பெயர் கேள்விப்பட்டாலே அவர்களுடைய சிந்தனையில் வருவது என்னவோ இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள். முஹர்ரம் மாதம் என்று சொன்னால் ஹிஜ்ரி வருடப்பிறப்பு, ஹிஜ்ரி புத்தாண்டு, இஸ்லாமிய புத்தாண்டு. இந்த நாள் இருக்கிறது இன்னைக்கு முஹர்ரம் பிறை 1. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இஸ்லாமியர்கள் இந்த ஹிஜ்ரி வருடப்பிறப்பு, இஸ்லாமிய வருடப்பிறப்பு என்று சொல்லக்கூடியதை பார்க்கும். ஹிஜ்ரி வருடப்பிறப்பு என்பது இஸ்லாமியர்கள் கணக்கிடக்கூடிய வருடப்பிறப்பு என்று சொன்னால் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இஸ்லாமிய வருடப்பிறப்பு என்று பேசுகிறார்கள். சில பள்ளிவாசல் கூட இன்னைக்கு காலையில் மைக்கு தட்டி என்ன செஞ்சாங்க, அதை அறிவிப்பு செஞ்சாங்க. இன்னைக்கு 1447 இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்களை பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நம்ம ஊரில் சில பள்ளிவாசல் அந்த அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அறிவிப்போடு மாத்திரம் நிற்கல, பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் இன்று ஜும்மா தொழுகைக்கு வருகின்ற பொழுது, பழங்கள் கொண்டு வருகின்ற பொழுது
காய் பெட்டாக கொண்டு வாங்க, பள்ளிவாசலுக்கு பணம் கொண்டு போங்க. இந்த ஜும்மாவுடைய நாளை வந்து எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாங்கிறது மற்ற ஜும்மா மாதிரி கிடையாதாம். அதாவது ஒரு நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். ஜும்மாவுடைய நாளுக்குரிய சிறப்பு இருக்குது, அதனுடைய தாற்பயங்கள், அதனுடைய சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றோ சொல்லிவிட்டார்கள். பூமியிலே சூரியன் உதயமாகக்கூடிய தினங்களிலேயே சிறந்த தினம் என்று சொன்னால் ஜும்ஆவுடைய தினம். ஹைரு யோமின் தலாத்து அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் எது? ஜும்மாவுடைய நாள். இந்த நாளுக்குரிய மகத்துவம் என்பது தனியானது, ஏனைய நாட்களை காட்டிலும். இது எல்லா நாட்களிலும் ஒரே மாதிரி தான். ஆனால் இவங்க எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, ஹிஜ்ரி வருடப்பெறக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இருக்குது, அது ஸ்பெஷல். இது யார் சொல்லி தந்தது? இந்த மாதத்திற்குரிய சிறப்புகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, 4 மாதக்கூடிய சிறப்புகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லித்தரப்பட்ட இந்த மார்க்கத்தில் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அது ஏனைய வெள்ளிக்கிழமை போன்றது அல்ல என்பது மாதிரியான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாள் அது ஹிஜ்ரி, இஸ்லாமிய வருடப்பிறப்பு, இஸ்லாமியர்களுக்கானது என்று இஸ்லாத்தோடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய இந்த நிலை இருக்குத, இது முற்றிலும் மார்க்கத்திற்கு எதிரானது. ஹிஜ்ரி ஆண்டு என்கின்ற இந்த கணக்கீடு ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டை கணக்கிடுவதற்கு எதை பயன்படுத்தினார் என்று சொன்னால், அந்த தேசத்தில் அந்த ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு, மக்களுடைய மனதில் நீங்காமல் இடம் பிடித்த ஒரு நிகழ்வு, அதை அடிப்படையாக வைத்து ஆண்டுகளை பேசினாங்க. உதாரணத்துக்கு கொரோனா பீரியடுன்னு சொல்ல முடியாது, கொரோனா காலகட்டம், அது கொரோனா காலம்பா அப்படின்னு சொல்கிறோம். சுனாமியை வச்சு நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரி ஆண்டுகளை பற்றி அவர்கள் பேசிக்கொள்கின்ற பொழுது அந்த மக்களுடைய மனதில் நீங்காமல் இடம் பிடித்த ஏதாவது ஒரு நிகழ்வை பின்னணியாக கொண்டு பேசக்கூடிய நடைமுறை இன்று இருப்பது போன்று அன்றும் இருந்தது. ரசூலுல்லாஹ் எந்த ஆண்டு பிறந்தாங்க? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் காபாவை இடிப்பதற்காக வேண்டி அபரஹா என்கின்ற அந்த மன்னன் யானை படையோடு வந்தான் என்கின்ற வரலாறு திருமறை குர்ஆன் சொல்கிறது. அந்த வரலாற்றின் பின்னணியில் அந்த ஆண்டு பேசப்பட்டது. ரசூலுல்லாஹ் எந்த ஆண்டு பிறந்தாங்க? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. அது கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முழுக்க அப்படித்தான் பேசுறாங்கன்னு இல்லை, அடுத்தடுத்த நிகழ்வுகளை வைத்து அந்த காலங்களை சேர்த்து பேசினார்கள். ஆமுல் ஃபதஹ் என்று சொன்னார்கள். ஃபதஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆமு ஹைபர், ஹைபர் என்கின்ற யுத்தகலம் நடந்த ஆண்டு. ஆமு ஹுதைபியா, ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த ஆண்டு. இப்படி காலங்கள் மாற மாற நிகழ்வுகள் மாறிக்கொண்டே வர வர மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய ஆண்டு கணக்கை பேசுவதற்கென்று பல்வேறு விஷயங்கள் இருந்தது. எது வரைக்கும்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இப்படி தான் பேசுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலகட்டத்திலும் ஆண்டுகளை கணக்கிடுவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி பேசினார்கள். ஆனால் உமருடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹிஜ்ரியை அடிப்படையாக வைத்து ஆண்டுகளை கணக்கிடக்கூடிய முறையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்படி அதற்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. உமர் அவங்க அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு மாகாணத்தினுடைய தலைவராக இருந்த அபு மூசா என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தை பார்த்த அபு மூசா திரும்ப உமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புனீங்க, அந்த கடிதத்தில் ஆண்டு குறிப்பிடப்படவில்லை, ஆண்டை குறிப்பிட்டு நம்ம பேசணும், அதை ஏற்படுத்தணுன்ற மாதிரியான கருத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் என்ன செய்கிறாங்கன்னா, உமருல்லா அவங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஆண்டை கணக்கிடுவதற்கு நம்ம ஏதாவது ஒன்றை வைத்தாக வேண்டும். எதை வைத்து ஆண்டை கணக்கிடலாம்? எத்தனாவது ஆண்டு? 12 மாதம் இருக்குது, 12 மாதத்தினுடைய பெயர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பிறையும் 12 பிறைகள் பார்க்கப்பட்டு விட்டால் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, அப்படி தான் கணக்கிட்டாங்க. ஆனால் இது எத்தனையாவது வருஷம், எதிலிருந்து அப்படின்ற அந்த கணக்கிற்காக உமருல்லாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவங்க சில நபி தோழர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி நம்ம ஆண்டை கணக்கிடுவதற்கு ஏதாவது ஒன்றை மட்டுப்படுத்தி ஆகணும், என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு வகையான ஆலோசனையை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்ததை அடிப்படையாக வைத்து ஆண்டுகளை கணக்கிடலாம் அப்படின்னு ஒரு சிலர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட அந்த ஆண்டை நம்ம ஆண்டு கணக்காக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சிலர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றாங்களே அதை அடிப்படையாக வைத்து ஆண்டுகளை கணக்கிடலாம் என்று ஒரு சிலர்கள், நபிகளாருடைய மௌத்து அதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், கணக்கிடலாம். இப்படியெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டாலும் கூட இந்த கருத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை துறந்து
மதீனாவிற்கு சென்ற பிறகு இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி ஏற்பட்ட அந்த விஷயமே மதீனாவுடைய அந்த மக்காவை தொடர்ந்து மதீனாவிற்கு சென்ற பிறகுதான். எனவே ஹிஜ்ரத் என்கின்ற இந்த புனித பயணத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்திற்கு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதை அடிப்படையாக வைத்து நாம ஆண்டை கணக்கிடலாம் என்று அவர்களுடைய ஆலோசனையை உமர் அவர்கள் ஏற்று கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 16, 17 ஆகிய இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த ஹிஜ்ரி கணக்கீடுங்கிறதே ஏற்பட்டது. இதுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? இஸ்லாமிய புத்தாண்டு, இஸ்லாமிய ஆண்டு கணக்கு என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னால்தான் அதை இஸ்லாத்தோட தொடர்பு படுத்தி பேசணும். சரி, ஹிஜ்ரி ஆண்டு கணக்குங்கிறது நம்ம அதை கணக்கிடக்கூடாதா என்றுங்கிறத கணக்கிடலாம். எதை அடிப்படையாக வைத்து நாட்களை கணக்கிட்டாலும் ஆண்டுகளை கணக்கிட்டாலும் அதுக்கு இஸ்லாத்திற்கு அதனால இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு வணக்கமும் கூட போவதில்லை. இந்த ஹிஜ்ரி கணக்கீட்டுக்கு பிறகு மார்க்கத்தில் ஏதாவது ஒரு வணக்கம் கூடியிருக்குதா? அது ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு வழிபாடு ஏதாவது குறைஞ்சி இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அது ஒரு நிர்வாகவியலுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இஸ்லாமியர்கள் கணக்கிடக்கூடிய ஆண்டு கணக்கு என்று சொன்னால் அதில் தப்பில்லை. இஸ்லாமிய வருடப்படுப்பு என்று சொல்லி அன்று போல் என்றும் நம்ம சிறப்பாக வாழணும். அன்னைக்கு பள்ளிவாசல்ல இந்த ஜும்மாங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஜும்மா, மற்ற ஜும்மாக்கள் மாதிரி கிடையாது என்று சொல்லி பழங்களை எல்லாம் வாங்கி அங்கே ஒரு யாசீன ஃபாத்திஹா ஓதி, இதுவெல்லாம் பிற மத கலாச்சாரம். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த மாதத்தினுடைய பிறை 9, 10 ஆகிய 2 நாட்கள் நம்ம நோன்பு நோக்கிறோம். குறிப்பாக ஆசுரா 10வது நாளுடைய அந்த நோன்பு, அந்த நோன்பின் பின்னணி நமக்கெல்லாம் தெரியும். எப்படி துல்ஹஜ் மாதம் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய வரலாற்றை பேசாமல் அந்த மாதத்தை கடக்க முடியாது. அதுபோன்று முஹர்ரம் மாதம் என்று சொன்னால், குறிப்பாக ஆசுராவுடைய தினம் என்று சொன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய தியாகமும் அவர்கள் இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்புகளையும் பேசாமல் கடந்து சென்றுவிட முடியாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நினைவு கூறப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். அந்த மக்கள், அந்த சமுதாய மக்களை ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாத்து அந்த மக்களுக்கு இறைவன் வெற்றி கொடுத்த நாள் அந்த ஆசுராவுடைய அந்த 10வது நாள். இப்போ அன்றைய தினத்தினுடைய நோன்பு, அந்த நோன்பினுடைய இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஒரு ஆண்டு அவர் செய்த பாவத்திற்கான பரிகாரம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த நோன்பு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் கடமையான நோன்பாக இந்த நோன்பு இருந்தது. இன்னும் சொல்வதென்றால், இஸ்லாம் மக்களுக்கு மத்தியிலே சென்றடைவதற்கு முன்னால் அன்றைய அரபிகள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு வச்சாங்க. அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது என்று சொன்னால், துஸ்தரு ஃபீஹில் காபா, காபாவிற்கு திரை சீலை அன்றைக்கு தான் அணிவிக்கப்படும். இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் அந்த காபாவிற்கு திரை சீலை, அதை பின்னணியாக வைத்து அந்த நோன்பு இருக்குது. இதே நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவிற்கு வந்த பிறகும் அந்த 10வது நாள் நோன்பு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு யூதர்கள் நோன்பு வைத்திருக்கிறாங்க. யூதர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் கேட்குறாங்க. அவங்க ஏன் நோன்பு வைக்கிறாங்க? மக்காவில் உள்ளவங்க நோன்பு வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இவர்கள் நோன்பு வைப்பதற்கான காரணம் பின்னணி என்ன என்று கேட்கப்படும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இது மகத்தான ஒரு நாள். நஜ்ஜல்லாஹு மூசா வ கௌமா, எங்களுடைய தூதரான மூசாவும் எங்களுடைய சமுதாயமும் பாதுகாக்கப்பட்டதற்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் நோன்பு வைக்கிறோம் என்று அவர்கள் நோட்ட நோன்பினுடைய பின்னணியை சொல்றாங்க. சொல்ல பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை விட நஹனு அஹக்கு பி மூசா மின்கும், நாங்கள் உங்களை விட மூசாவை பின்பற்றுவதற்கு ரொம்ப தகுதியான ஆட்கள். நாங்கள் தான் அவருடைய கொள்கையை கடைபிடிக்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்தையும் இஸ்லாத்தையும் சரியாக கடைபிடிப்பவர்கள் நாங்கள். எனவே உங்களை விட மூசாவை பின்பற்றுவதற்கு நாங்கள் தகுதியான ஆளுக்கு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நோன்பை எல்லோரையும் நோக்குமாறு சொல்றாங்க. இது அப்போ கடமையான நோன்பாக ஆயிடுச்சு. இந்த நோன்பு ஆசுரா தினத்தினுடைய முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு கடமையான நோன்பாக ஆகிவிட்டது. அது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நோன்பை உபரியான நோன்பாக நீங்கள் விரும்பியவர் வைத்துக் கொள்ளலாம், விரும்பியவர் விட்டுக் கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு இந்த நோன்பினுடைய பின்னணி எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ முஹர்ரம் மாதம் என்று சொன்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், வரலாறு, அவர்கள் மார்க்கத்திற்காக அந்த சமுதாய மக்களிடத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இதையெல்லாம் நினைவு கூற வேண்டிய ஒரு அம்சமாக அல்லாஹ் இந்த மாதத்தை அமைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அதை எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, 2 விஷயம் தான் முன்னிலைப்படுத்தப்படுது. ஒன்று என்னென்னா, இது ஹிஜ்ரி வருடப்பிறப்பு என்பது போன்ற செய்திகள். இன்னொன்று என்னென்னா, காலகாலமாக இந்த 9, 10 இந்த நோன்பு இருக்கிற இதை ஒரு காலத்தில் அசனோச நோன்புன்னு தான் சொன்னாங்க. இப்போ அந்த பேர்லாம் மாறி போச்சு.
அந்த மாற்றத்திற்கான பின்னணி இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக எடுத்து சொல்லி பல்வேறு அனாச்சாரங்களை இந்த சமுதாய மக்களிடத்திலிருந்து நாம் அகற்றி இருக்கிறோம். கடந்த காலங்களில் மேலப்பாளையத்தில் கொஞ்சம் உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. முஹர்ரம் மாதம் மேலப்பாளையம் எப்படி இருக்கும்? ஆசிராதருடைய அந்த ரோட்டு முறையில் இருக்கக்கூடிய ஆசிரம் பஞ்சா எப்படி இருக்கும்? கீழாப்பாளைய வெட்டையில் உள்ள ஒரு பஞ்சா எப்படி இருக்கும்? பஞ்சா என்ற பெயரால் நடந்த அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் எவ்வளவு நடந்தது. ஒரு பையனை குதிரையில் ஏற்றி வச்சு அவனுக்கு ஒரு பச்சை போர்வையை போட்டு அவன் கண்ணில் ஒரு கண்ணாடியை போட்டு விட்டு பஞ்சா என்ற பேரில் அவனை குதிரையில் வந்து அப்படியே ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அந்த குதிரை காலில் தண்ணி ஊற்றுறது என்ன, உப்பு மிளகு வாங்கி போடுறது என்ன, கொழுக்கட்டையை வந்து செஞ்சு அங்கே விளம்புறது என்ன, இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? என்னவா நேர்ச்சை, எனக்கு வந்து குழந்தை பிறந்தது என்று சொன்னால் என்னுடைய அந்த குழந்தைய நான் அந்த பஞ்சாவில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போவேன், நேர்ச்சை. இந்த நேர்ச்சையெல்லாம் நம்ம ஊரில் இப்போ பார்க்க முடிகிறது இல்லை. இந்த நேர்ச்சை இருக்க தான் செய்யுது. கத்தம்பாத்தியா நான் சொல்கிறது வந்து இந்த ஆசிராவின் பெயரால் இந்த குதிரையில் ஏற்றுற நேர்ச்சை, பஞ்சாவில் ஏற்றுற நேர்ச்சையெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியுமா? இன்றைக்கி பார்க்க முடிகிறது இல்லை. தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்தில் இந்த அனாச்சாரத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனுடைய பின்னணி அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு அருளால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இது போன்ற அனாச்சாரங்கள் வந்து வென்றெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றளவிலும் ஒரு சில அனாச்சாரங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஹசன் ஹுசைன் பேரில் மௌலுது ஓதுறது, ஹசைனார் ஹுசைனாருக்கு இந்த மாதம் ஓதுவாங்க, அவருக்கு மௌலுது ஓதுறது. இந்த மௌலுது ஃபாத்திஹா இதெல்லாம் வந்து ஷியாக்களுடைய கொள்கை. இன்னைக்கு அந்த கொள்கையை தான் கிட்டத்தட்ட சட்டேறக்கூடிய ஒரு சில இபாதத்துகள், ஒரு சில நம்பிக்கைகள், இந்த ரெண்டையுமே அகற்றிவிட்டு இன்னைக்கு இந்த சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா ஷியாக்களுக்கும் இவர்களுக்கு எந்த அதாவது வித்தியாசமும் இல்லை என்று சொல்லிவிடலாம். நம்பிக்கையில் சில நம்பிக்கையில் வித்தியாசம் இருக்குது, இபாதத்துகளை வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய பாங்கு வித்தியாசமாக இருக்கும், ஷியாக்களுடைய பாங்கு வித்தியாசமாக இருக்கும். அஷது அண்ணா அலியன் வலியுல்லா அப்படின்னு பாங்க சொல்லுவாங்க. அஷது அண்ணன் முகமது ரசூலுல்லாவுக்கு பிறகு அஷது அண்ணன் அலியன் வலியுல்லா அப்படின்னு பாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி லுகரையும் அசரையும் ஒன்றா சேர்த்து தொழுவாங்க. மகரிபையும் இஷாவையும் ஒன்றா சேர்த்தாங்க. பயணத்தில் தொழ வேண்டியதை சாதாரண நாட்கள்லேயே அப்படி தான் என்ன செய்வாங்க தொழுகை. இப்படி ஒரு சில தொழுகை சார்ந்து நம்பிக்கை சார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு பிறகு அபூபக்கர் உமர் போன்ற பெரும் நபித்தோழர்கள்லாம் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று, காஃபிராகி விட்டார்கள் என்று அவதூறு பரப்பக்கூடியவர்கள் யாருன்னா இந்த ஷியாக்கள். இப்படி ஒரு சில விஷயங்களை நீக்கிவிட்டு பார்த்தோம் சொன்னால் இன்று இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மையுடைய நிலை என்னன்னா இவங்க செயல்களுக்கும் ஷியாக்களுடைய செயல்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லுவோம். குறிப்பாக அந்த மௌலுது, ஃபாத்திஹா, கந்தூரி இது அனைத்தும் இந்த அனைத்து அனாச்சாரங்களும் ஷியாக்களுக்குரியது. இந்த கொழுக்கட்டை பொறிக்கிறாங்க இல்லையா, 5 விரல் பறிகிற மாதிரி அப்படி இருக்கும், அது ஒரு நேர்ச்சை. என்னையா ஆம்பளை பிள்ளை பிறக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொழுக்கட்டை சைஸே மாறும். இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு. இன்னும் இருக்க ஒரு சில வீடுகளில் இந்த கொழுக்கட்டை இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த 5 விரல் அது பதியணும். இந்த 5 விரலுங்கிறது என்னது? அது ஷியாக்களுடைய கொள்கை, 5 கடவுள் கொள்கை, ஷியாக்களின் 5 கடவுள் கொள்கை. அவங்களுடைய அந்த 5 கடவுள் கொள்கையில் ஒன்றுதான் அவங்க படிக்கக்கூடிய ஒரு வாசகம் அரபியில் இருக்கிறது. மூழுதுல ஷியாக்கள் ஓதக்கூடிய மூழுதுல ஓதுவாங்க. அதை என்ன லீ ஹம்சத்துன், எங்களுக்கு 5 பேர் இருக்கிறாங்க. லீ ஹம்சத்துன் உத்துஃபி பிஆ ஹர்ரல் வபா இல் ஃபாத்திமா அல் முஸ்தபா வல் முர்தலா வபனாஹுமா வல் ஃபாத்திமா. எங்களுக்கு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் யார் தெரியுமா? கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் அந்த 5 பேர். ஒன்று யார்? அல் முஸ்தபா ரசூலுல்லாஹ், இன்னொன்று அல் முர்தலா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அதாவது அவருடைய மருமகன் அலி, இன்னொன்று என்னது அதாவது அவருடைய மகள் ஃபாத்திமா, இன்னொன்று அவருடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன். அல் முஸ்தபா வல் முர்தலா வபனாஹுமா வல் ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ், அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா இந்த 5 பேர் என்ன செய்வாங்கன்னா நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு. இந்த 5 கடவுள் கொள்கையினுடைய பின்னணி தான் இந்த பஞ்சாப். இந்த 5 விரல் பதிகிற மாதிரி கொலக்கட்டை பிடிக்கிறது, சந்தனத்தை கரைச்சி அதில் 5 விரலை முக்கி கதவுல தடவுறது. இன்றைக்கும் ஒரு சில வீடுகளை பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வீடுகளுடைய அவங்க வீட்டு கிரைய பிரசு நடத்துறதுனா பார்த்தீங்கன்னா இந்த 5 என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. புது வீடு கட்டினா அப்படி செய்யணும் அப்படின்னு விளங்க வச்சிருக்கு. என்ன இது, எங்கிருந்து வந்தது, இது யார் கலாச்சாரம் தெரியாது. ஒரு சில வீடுகளில் இந்த வாசகம் வந்து கதவுல வந்து அப்படியே என்ன செஞ்சிருக்கிறான்னா அந்த அந்த உட்டில் வந்து வெட்டி எடுத்துருக்கிறாங்க. அந்த வாசகம் நான் பார்த்துருக்கேன் நேரில். சில வீடுகளில் ஆயத்து குறிச்சி எழுதியிருப்பாங்கல்ல, சில வீடுகளை பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து ஹாதா மின் பகுதி ரப்பி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதுறாங்க இல்லையா?
ஒரு சில வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன், இதே மேலப்பாளையத்தில் இன்னும் இருக்கிறது. நான் சொன்ன இந்த ஷியாக்களுடைய 5 கடவுள் கொள்கைக்கு அவர்கள் படிக்கக்கூடிய இந்த வாசகத்தை அரபில் எழுதியிருக்கோம். இஸ்லாத்தில் இருக்கா இது? இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு நீங்கள் நாதி இல்லை, இன்ன வரைக்கும் பேசுவதில்லை. இன்னைக்கு ஆலிம் சாக்கள் எத்தனையோ விஷயத்தை பேசுகிறானும். நான் அவமதியாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு சமுதாயம் இணை வைப்பை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. இந்த இணை வைப்பு, ஷிர்க், பித்அத் போன்ற அனாச்சாரங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் மௌன, அதாவது ஊமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை காட்டினார்களோ, எதை சொன்னார்களோ, எப்படி நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடித்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி கிடைக்குமே தவிர, அல்லாஹ்வை நம்புகிறோம் மறுமையை நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு 5 நேரம் தொழக்கூடிய இஸ்லாமியர்கள் இது போன்ற மௌலுது, பஞ்சா, ஃபாத்திஹா இது போன்ற அனாச்சாரங்கள் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நம்மை சேர்க்கும் இடம் நரகம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு உரையினுடைய துவக்கத்திலும் இதை எச்சரிக்கை செய்தார்கள். அதான் அறிந்து கொள்ளுங்கள், இய்யாக்கும் முஹ்தஸாத்துல் உமூர், மார்க்கத்தில் புதுசாக உருவாக்கி செய்வதிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் அனாச்சாரம். ஒக்குள்ள பித்அத்தின் தலாலா, அனாச்சாரங்கள் ஒவ்வொரும் வழிகேடு. ஒக்குள்ள தலாலத்தின் பின்னார், வழிகேடு உங்களை நரகில் கொண்டு போய் தள்ளும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த எச்சரிக்கையை செய்யாத எந்த உரையும் இல்லை என்று சொல்கிறோம். அந்த அளவிற்கு இந்த சமுதாயம் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ளத் தெளிவாக மார்க்கத்தை எடுத்துரைத்து சென்றார்களே, அப்படிப்பட்ட இந்த தூய மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவர் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.